friends, welcome to Sai Prasna Tamil Academy channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நம்ம 12th physics softwareல நம்ம கொடுத்த क्वेश्चंस எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம கொடுத்த क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா 5 क्वेश्चन அப்படியே வந்திருக்கு. சரிங்களா? டிட்டோவா வந்திருக்கு. ஸ்டூடண்ட் வந்து क्वेश्चन பேப்பர் அனுப்பி எனக்கு வந்து தேங்க்ஸ் தான் சொல்லிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த क्वेश्चंसல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல ஸ்டூடண்ட் வந்து क्वेश्चन பேப்பர் அனுப்பியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மின் இருமுனை ஒன்றினால் நிலைமின் அழுத்தத்திற்கான கோவை அது அப்படியே क्वेश्चनல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்த क्वेश्चन நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாடு நான் சொல்லியிருந்தேன். லென்ஸ் மேக்கர் மேக்ஸ்வெல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தினுடைய அகமின் தடை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வோல்ட்மீட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இதுவும் நான் சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லிட்டு இதுவுமே அப்படியே நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைட்ஸ் வாட்ல வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் क्वेश्चन கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யங்ஸ் டபுள் ஸ்பீட் எக்ஸ்பெரிமெண்ட் யங் இரட்டை பிளவு சோதனை சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த क्वेश्चனும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகேவா டிரான்ஸ்ஃபார்மருடைய ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லியிருந்தேன் அதுவும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸ்வெல் பாருங்க நான் சொன்னேன் அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அதை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் क्वेश्चனா கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்த क्वेश्चंस எல்லாமே 5 क्वेश्चனும் அப்படியே டிட்டோவா வந்திருக்கு. ஸ்டூடண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம கொடுத்த क्वेश्चन அப்படியே வந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற क्वेश्चंसலாம் நீங்க ஃபாலோ பண்ணி நல்லா படிங்க. அடுத்தது நமக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மூச்சு விடுற அந்த டைமிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்திருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1 வீக் தான் டைம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் வால்யூம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்லயுமே சரி ஃபர்ஸ்ட் வால்யூம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? புக் இன்சைட்ல இருக்க क्वेश्चंस நம்ம அப்புறமா போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்கிறது நல்லா தரவா இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. உங்களால முடிஞ்சா 2 வால்யூம்ல இருக்கக்கூடிய அந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இது எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புக் இன்சைடுக்கு வாங்க. சரிங்களா? நம்ம செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் கூட புக் இன்சைட்ல இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க புக் பேக்ல இருக்கிறது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து 75% क्वेश्चंस கண்டிப்பா வந்துடும். அதனால நமக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா கையில வந்து வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலையிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி கதையை ஆயிடக்கூடாது. சரிங்களா? நம்ம புக் இன்சைட்ல இருக்கிற क्वेश्चन படிக்கிறோம் அப்படின்ட்டு புக் பேக்ல இருக்கிறத கோட்டை விட்டுறக்கூடாது. அது வந்து புக் பேக்ல இருக்கிறத தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் இன்சைட் क्वेश्चंस படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டடி டைம் டேபிள் கொடுத்துருப்பேன் ஆஃப் இயர்லிக்கு அதை அப்படியே நீங்க பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வேற வழியே கிடையாது. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நின்றுடுது. அதுக்கப்புறம் கடை முடிச்சு பார்க்கறதுக்குள்ள செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் அதுக்கப்புறம் அப்பாடான மூச்சு விடுறதுக்குள்ள பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றத நம்மளுடைய லைஃப் அதுல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் தான் நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட நீங்க வந்து அந்த கவுன்சிலிங் மூலமா போறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அதனால நீங்க வந்து இந்த நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பப்ளிக் எக்ஸாம் தான் நம்மளுடைய டார்கெட். சரிங்களா? அதனால நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மேம் 12th பயாலஜி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆஃப் இயர்லிக்கு போடுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா பயாலஜில நம்ம கோடில கொடுத்த क्वेश्चंसலாம் அப்படியே வந்திருந்தது. சோ ஆனா எனக்கு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வந்து டைம் இல்ல. क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுக்கறதுக்கு டைம் இல்ல. பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்கூல்ல வந்து விவேகானந்தா ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில லெசன்ஸ்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டடா இருந்துச்சு. அதை போய் முடிச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா SRTM அகாடமின்னு சொல்லிட்டு நம்ம வளர்நூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து இப்போ தனித்தேர்வுகள் அதாவது 10th 12th 11th ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சிறப்பா வந்து கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஈவினிங்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலா வந்து டியூஷனும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு காரணமா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்ததுனால என்னால வந்து வீடியோ போட முடியல. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதை வந்து தப்பா பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு முன்கூட்டியே நான் வீடியோஸ் போட்டுறேன். ஓகேவா? ஓகே நீங்க நல்லா படிங்க. நான் கொடுத்த ஸ்டடி டைம் டேபிள் படி நீங்க ஃபாலோ பண்ணி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் இது எல்லாத்தையும் தாண்டி பப்ளிக் எக்ஸாம் சூப்பரா எழுத முடியும். அந்த கான்ஃபிடென்ட்டோட படிங்க. உடனே எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும் டாக்டர் படிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? ஓகே பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.